ஈரோட்டில் முதல் முறையாக ஒருங்கிணைந்த மேம்படுத்தப்பட்ட புற்றுநோய் மையம் பெட் சிடி கொண்டு புற்றுநோய் கண்டறியப்பட்டு 6D ட்ரூ பீம் லீனியர் ஆக்சிலரேட்டர் மற்றும் MR கைடட் பிராக்கதெரபி மூலம் கேன்சர் செல்கள் துல்லியமாக அழிக்கப்படுகிறது. சுதா கேன்சர் சென்டர், ஈரோடு. நம்ம ஊர் செய்திகளை காண தொடர்ந்து சபா நியூஸ் தமிழுடன் இணைந்திருங்கள். நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது சபா நியூஸ் தமிழ். என் பேரு நுஸ்ரத். நான் ஈரோடு கிழக்கு தொகுதியிலேருந்து பேசுகிறேன். இதுவரைக்கும் நாங்கள் என்னென்னமோ ஓட்டு போட்டிருக்கோம், எல்லாம் பண்ணியிருக்கோம். ஆனால் எங்களுக்கு இதுவரைக்கும் எந்த ஒரு பெனிஃபிட்டும் இதுவரைக்கும் கிடைச்சதே இல்லை. இந்த டிஎம்கே அரசோ மோடி அரசோ எங்களுக்கு இது நாள் வரைக்கும் எங்களுக்கு ஒன்றுமே செஞ்சதே இல்லை. நாங்களும் இது நாள் வரைக்கும் அவங்க ஓட்டு கேட்குறாங்க, நாங்களும் போட்டே இருக்கிறோம். ஆனால் இப்போ ஈரோடு கிழக்கு தொகுதியில் 30% முஸ்லீம்கள் இருக்காங்க. நீங்கள் அதுக்கு தகுந்த மாதிரி எங்களோட ஆளுங்களை ஒரு வேட்பாளரை கண்டிப்பாக நிறுத்தணும். அப்படி நிறுத்தினீங்கன்னா நீங்கள் நிச்சயமாக மேலே வர முடியும். ஆனால் எங்களால் எங்கள் சமுதாயத்துக்கு நீங்கள் ஏதோ ஒரு இடஒதுக்கீடு கண்டிப்பாக பண்ணியே தரணும். எங்களுக்கு கல்வியிலையும் வேலை வாய்ப்புலையும் எங்களுக்கு 7% கண்டிப்பாக கொடுத்தாகணும். எங்களுக்கு இது வரைக்கும் எதுவுமே கிடைச்சதே இல்லை. நாங்கள் இது ஓட்டு கேட்குறாங்க. அந்த டைமில் வீடு வீடாக இது கொடுக்குறோம் அது கொடுக்குறோன்னு சொல்கிறாங்க. ஆனால் இது வரைக்கும் எங்களோட சமுதாயத்தினருக்கு யாருக்குமே எந்த ஒரு இதுவுமே கிடைச்சதே இல்லை. நீங்கள் எங்களுக்கு கல்வியிலையும் வேலை வாய்ப்புலையும் எங்களுக்கு கண்டிப்பாக ஒரு இது கொடுத்தே ஆகணும். நீங்கள் எங்களுக்கு அப்போதான் முஸ்லீம் அவங்களோட ஓட்டெல்லாம் உங்களுக்கு கண்டிப்பாக கிடைக்கும். இல்லைன்னா கொஞ்சம் கஷ்டம்தான். இல்லைன்னா ஓட்டு போடுறத நாங்கள் ஓட்டு போடாம தான் இருக்க முடியும். வேற ஒன்றும் செய்ய முடியாது. ஏன்னா எங்களுக்கு இது வரைக்கும் ஒன்றுமே கிடைச்சதே இல்லை. அதனால நீங்கள் எங்களுக்கு எங்கள் ஆளுங்களை நீங்கள் யாராவது ஒருத்தரை வேட்பாளராக போட்டிங்கன்னா மட்டும்தான் எங்கள் ஓட்டு உங்களுக்கு கிடைக்கும். இல்லைன்னா கிடைக்கிறது கொஞ்சம் கஷ்டம்தான். என் பேர் பானுங்க. ஈரோடு கிழக்கு தொகுதியிலேருந்து பிபி அகரத்துலேருந்து பேசுகிறேங்க. எங்கள் தொகுதியில் நிற்கக்கூடியவங்க முஸ்லீம்களுக்கு எந்த ஒரு ஆதரவோ எந்த ஒரு இதுவும் இல்லைங்க எங்களுக்கு. இப்போ இதன் மூலியமா வரக்கூடியவங்க மேற்கொண்டு ஏதாவது எங்களுக்கு நல்லது செய்வாங்க அப்படிங்கிற ஒரு இதில் நாங்கள் கோரிக்கை வச்சு பேசுகிறோங்க. எங்களோட தொகுதியில் 30% எங்களுக்கு உண்டான உரிமை எல்லாமே இருக்குது. ஆனால் இது வரைக்கும் எதுவுமே எங்களுக்கு கிடைக்கல, எதுவும் இதாகலை. இதனால எங்களுக்கு ஏதாவது செய்யக்கூடிய சூழ்நிலை வந்தால் எங்களுக்கு வரக்கூடியவங்க நல்லவங்களா தேர்ந்தெடுத்து வந்தாங்கன்னா நல்லா இருக்குங்க. இந்த ஓட்டு போடுறதுலையும் எங்களுக்கு கிடைக்கக்கூடிய விஷயங்களை பொறுத்து தாங்க நாங்கள் ஓட்டு போடுறதா வேணாமாங்கிறதையும் முடிவு பண்ணணும். இஸ்லாமிய கேண்டிடேட் வந்தால் கொஞ்சம் எங்களுக்கு நல்லா இருக்குங்க. ஆல்ரெடி இருக்கிறவங்க இது வரைக்கும் எங்களுக்கு எதுவுமே செய்ய கிடையாது. செஞ்சிருந்தா இப்போ நாங்கள் இந்த கோரிக்கையை வைக்க மாட்டோம். வைக்காதனால எங்களுக்கு எங்கள் சமுதாயத்துக்குள்ள ஒருத்தர் வந்தாங்கன்னா எங்களுக்கு நல்லா இருக்கும்னு நாங்கள் விருப்பப்படுறோம். அதுக்கு உண்டானதை எங்களுக்கு செஞ்சு கொடுத்தீங்கன்னா போதும். எங்களுடைய ஆளுங்க எங்கள் சமுதாயத்தில் இருக்கிறவங்களுக்கு ஒரு ஆதரவாக முக்கியத்துவம் கொடுத்து செய்வாங்க. மற்ற விஷயங்கள் எதாவது இருந்தால் வீடு தேடி கோரிக்கை என்னன்னு கேட்டு செய்வாங்க. இது எதுவுமே செயல்படுத்த சொல்கிறாங்களோ ஒழிஞ்சு எதுவுமே செயல்பாட்டுக்குள்ளே வரல. வராதனால தான் திரும்ப எங்களுடைய இஸ்லாமிய ஆளுங்க வந்தால் எங்களுக்கு நல்லா இருக்கும்னு நாங்கள் ஆசைப்படுறோம். இப்போ ஈரோடு மேற்கு மண்டலம் ஃபுல்லாகவே எங்களுக்கு 3.5 வரைக்கும் எங்களுக்கு % இடஒதுக்கீடுன்னு கொடுத்துருக்காங்க. ஆனால் இது வரைக்குமே எங்களுக்குன்னு அந்த இதுலேருந்து எதுவுமே செயல்படுத்தலை. இனிமேலும் செயல்படுத்துவாங்களா அப்படிங்கிறது எங்களுக்கு தெரியல. அதனால எங்களுக்கு வெறும் வாக்கு போடுற ஒரு மனுஷனா மட்டும்தான் நினைக்கிறாங்களோ ஒழிஞ்சு முஸ்லீம் மக்களுக்காக என்ன செஞ்சுருக்காங்க, இனிமேலும் என்ன செய்வாங்கங்கிறது ஒரு கேள்விக்குறியாக தான் இருக்குங்க. அதனால எங்களோட உரிமையை வேணும்னா இஸ்லாம் சமுதாயத்திலேருந்து நாங்கள் தான் இந்த இதை கேட்டு ஆகணுங்க. எங்களுக்காக வேற யாரும் கேட்க மாட்டாங்க. இஸ்லாம் சமுதாயத்துக்காக இஸ்லாம் சமுதாயம் தான், இஸ்லாம் மக்கள் தான் கேட்டாகணுங்க. அதனால இந்த கேண்டிடேட் முஸ்லீம் மக்களுக்கு ஒருத்தர் கொடுத்தா இன்னும் நல்லா இருக்கும் அப்படின்னு நாங்கள் உங்களுக்கு கோரிக்கை வைக்கிறோங்க. எங்களை வாக்கு போடுற மக்களா மட்டும் நினைக்காம எங்களுக்கும் உரிமை இருக்குங்கிறது அப்பதான் எங்களால் நம்ப முடியுங்க. எங்களுக்குன்னு ஒன்று கொடுத்தீங்கன்னா அது மூலமா நாங்கள் கேண்டிடேட் மூலமா நாங்கள் எங்களோட தேவைகளை பூர்த்தி செய்யற அளவுக்கு எங்களுக்கும் ஒரு உரிமை இருக்குன்னு ஒரு இதுல இருப்போங்க. இது வரைக்கும் அது மாதிரி இல்லைங்க. இனிமேலாவது அந்த மாதிரி இருக்கும்னு நாங்கள் நம்புறோங்க. வரக்கூடிய இடைத்தேர்தலில் பார்த்தீங்கன்னா அனைத்து சமூகத்தினரும் தேர்தலில் காலத்தில் நின்று ஜெயிச்சிருக்காங்க. ஆனால் பார்த்தீங்கன்னா இஸ்லாமிய சமுதாயம் ஈரோடு கிழக்கு தொகுதியில் 30% இருக்கிறாங்க. ஏன்னா எங்களுக்கு எந்த உரிமையும் கொடுக்கறதில்ல. நாங்களும் எவ்வளோ தூரம் 50 வருஷமாக ஓட்டு போட்டுட்டு தான் இருக்கிறோம். ஆனால் எங்களுக்கு உண்டான பிரதிநிதித்துவம் கொடுக்கறதே இல்லை. இஸ்லாமிய சமூகம் 30% இருக்கிறதுனால இந்த வாட்டி பார்த்தீங்கன்னா எங்கள் சமுதாய சார்ந்த ஒருத்தரை வேட்பாளர் நிறுத்திங்கன்னா நல்லாயிருக்கும். அதை ஒரு கோரிக்கையாக நான் உங்களை கேட்குறேன். இந்த அரசாங்கம் பார்த்தீங்கன்னா 3.5% இடஒதுக்கீடு தராங்க. அது ஏற்றளவு தான் இருக்குது, பெயரளவு தான் இருக்குங்க. அது நடைமுறையில் சரியான நடைமுறைக்கு வரல.
அதை வந்து எங்களுக்கு கொடுத்தீங்கன்னா இன்னமும் படிக்கிற குழந்தைங்க வந்து இன்னமும் வந்து இம்ப்ளிமெண்ட் ஆகி நல்லா படித்து நல்லா ஒரு அரசாங்க உத்தியோகத்தில் உட்கார்றதுக்கு ஒரு வாய்ப்பு கிடைக்கும். இஸ்லாமிய சமூகத்தை முன்னேற்ற ஒரு வாய்ப்பு கிடைக்கும். அதனால் அரசாங்கம் இதை பார்த்து செய்யக்கூடிய சூழல் உருவாக்கி கொடுக்கறமாக நாங்கள் கேட்டுக்கிறோம். எங்களுக்கு பார்த்தீங்கன்னாங்க நிறையா கட்சிகள் வந்திருக்காங்க. அவங்களுக்குலாம் நாங்கள் ஓட்டு போட்டுக்க இது வரைக்கும் இருக்கோம். வாக்கு வங்கியத்தை பயன்படுத்திட்டு இருக்கிறாங்க. ஆனால் எங்களோட சமூகத்துக்கு எதுவுமே வந்து உரிமையை கொடுக்கறதில்ல, உரிமை மறுக்கப்படுது. வாக்கு வங்கியை தான் பயன்படுத்துகிறாங்க. அதனால் பார்த்தீங்கன்னா எங்களுக்கு இஸ்லாமிய வேட்பாளர் நிறுத்தினா எங்களோட கோரிக்கைகளை அவங்கள வந்து சொல்லலாம். எங்களோட கோரிக்கையை நிறைவேற்றுவாங்க, அனைத்து சமுதாய மக்கள் கோரிக்கையை நிறைவேற்றுவாங்க. அந்த மாதிரி நாங்கள் நம்புகிறோம். எங்களுக்கு வந்து அந்த கொடுக்காத பட்சத்தில் பார்த்தீங்கன்னா நாங்கள் வந்து ஓட்டை வந்து புறக்கணிப்போம். என் பேர் அப்துல் ஹமீது. இந்த கிழக்கு மாவட்ட இடைத்தேர்தல் இப்போ நடக்க போகிற இந்த இடைத்தேர்தலில் வந்து இது வரைக்கும் வந்து எங்கள் மக்களுக்காக எந்த ஒரு சட்டமன்ற தேர்தலையும் வந்து இது வரைக்கும் வாய்ப்பு தரல. இந்த தடவையாவது வந்து எந்த கட்சிகளும் வந்து இது வரைக்கும் வந்தாலும் எங்களுடைய வந்து வாக்கு வங்கியை தான் பயன்படுத்துகிறாங்களே தவிர எங்களுக்காக எந்த ஒரு இதுவும் செய்யறதில்லை. இது வரைக்கும் பார்த்தீங்கன்னாக்கா இந்த தேர்தலில் எந்த தேர்தல் ஆகட்டும் எங்களை வந்து வாக்கு வங்கியை மட்டும்தான் பயன்படுத்திக்கிறாங்களே தவிர ஆனால் எந்த ஒரு வாய்ப்பும் கொடுக்கறதில்லை எங்களுக்காக. ஒரு 3% இடஒதுக்கீடுன்னு சொல்கிறாங்களே, அது வந்து பேரளவுக்கு தான் இருக்குது. ஆனால் இது வரைக்கும் வந்து எங்களுக்காக எந்த ஒரு வந்து நடந்தது தெரியல. இந்த தேர்தலில் வந்து கண்டிப்பாக வந்து எங்களுக்காக வந்து இந்த சட்டசபை தேர்தலில் வந்து இந்த கிழக்கு மாவட்ட இடைத்தேர்தலில் எங்களுக்கு எங்கள் சமுதாயத்துக்காக ஒரு ஆளை வந்து கண்டிப்பாக வந்து நீக்கணும்னு நாங்கள் எதிர்பார்க்குறோம். அப்படி வந்து இல்லாத பட்சத்தில் வந்து நாங்கள் வந்து யாருக்கு ஓட்டு போடணும் அப்படிங்கிறத வந்து நாங்கள் வந்து யோசிப்போம். இது வந்து கண்டிப்பாக வந்து இந்த இடைத்தேர்தலில் கண்டிப்பாக எங்களுக்காக ஒரு கேண்டிடேட்டை வந்து நாங்கள் எதிர்பார்க்குறோம். கிழக்கு தொகுதி, ஈரோடு கிழக்கு மாவட்ட தொகுதியினுடைய சட்டமன்ற தேர்தலுக்காக இங்கே வந்து வேட்பாளர்களை அறிவிக்க போறேன்னு சொல்லியிருக்கிறீங்க. இந்த வேட்பாளர் வந்து இந்த சமுதாய மக்கள் வந்து ஒரு 2 சமுதாய மக்கள் வந்து பெரும்பான்மையா இருக்கிறாங்க. அதுல குறிப்பா வந்து ஒரு முஸ்லிம் சமுதாயம் இருக்கிறாங்க. இதுக்கு முன்னாடி நின்னவங்களுக்கெல்லாம் வந்து இன்னொரு சமுதாயத்துக்கு வந்து அவங்களுக்கெல்லாம் நீங்க வந்து அந்த வாய்ப்பை நீங்க கொடுத்துருக்கிறீங்க. இது வரைக்கும் வந்து சுதந்திரம் வாங்கின காலத்துல இருந்து முஸ்லிம் சமுதாயத்துக்கு இது வரைக்கும் கொடுத்ததே இல்லை. இதுல வந்து நீங்க வந்து ஒரு நகரமன்ற தேர்தலில் வந்து ஒரே ஒருத்தர் குத்தூஸ் பைங்கிற ஒருத்தருக்கு மட்டும் ஒரு வாய்ப்பை கொடுத்தீங்க. அது கடைசி கட்டத்துல திமுகல தான் கொடுத்துருக்குறாங்க. இந்த சமுதாய மக்களுக்காக வந்து இது வரைக்கும் வந்து எல்லா அரசாங்கம் வந்து சொல்லிட்டே தான் இருக்கிறாங்க. அது வந்து அவங்களுடைய கட்சி பதவியிலையும் சரி, இல்ல வந்து ஒரு எம்எல்ஏவா இருந்தாலும் எம்பியா இருந்தாலும் அதுக்குண்டான மரியாதையை வந்து எங்கேயுமே யாருமே செலுத்தல. எல்லாருமே வந்து இந்த சமுதாய மக்களினுடைய ஓட்டு வங்கியை மட்டும்தான் பயன்படுத்துறாங்க. குறிப்பா வந்து இஸ்லாமிய சமுதாய மக்களினுடைய ஓட்டு வங்கியை வந்து எல்லா கட்சிக்காரரும் வந்து அதை வந்து குறி வைக்கிறாங்க. குறிப்பா வந்து திமுகவுக்காக வந்து நாங்க வந்து நிறைய வந்து நாங்க வந்து கடந்த கால வாழ்க்கையில எல்லாம் வந்து நாங்க வந்து அண்ணாதுரை காலத்துல இருந்து பெரியாரினுடைய இருக்கிறப்ப இருந்து கலைஞர் வரைக்கும் இப்ப மு.க. ஸ்டாலின் வரைக்கும் இவங்களுக்கு எல்லாமே வந்து இந்த சமுதாயம் வந்து நிறைய கைமாறு நாங்க செஞ்சிருக்கிறோம். அதுக்கு பதிலா வந்து அவர் வந்து 3.5% ஒதுக்கீடு கலைஞர் கொடுத்தார். இருந்தாலும் இதை வந்து முழுமையா எங்களுக்கு எல்லாம் வந்து அடைஞ்சுதான்னு பாத்தீங்கன்னா நீங்க வந்து இதை வந்து நீங்க வந்து ஒரு சென்சாரை எடுங்க. உங்களுடைய அந்த இதுல வந்து நீங்க அறிவிச்சீங்கன்னா கூட வந்து உங்களோட அறிக்கையில அறிவிச்சுனா கூட வந்து இதனுடைய தொகை வந்து கம்மியா இருக்குதுன்னு நீங்களே சொல்றீங்க. காரணம் வந்து இஸ்லாமிய சமுதாயத்துக்கு வந்து படிப்பறிவு இல்லைன்னு சொன்னீங்க. இன்னைக்கு படித்த நிறைய மருத்துவர்களும் நிறைய இன்ஜினியர்களும் நிறைய கல்வியாளர்கள் வந்து நிறைய வந்து ஆயிட்டாங்க. ஆனா வந்து அதுக்கு உண்டான பலனை வந்து நாங்க எங்க சமுதாயம் வந்து யாருக்குமே இது கிடைக்கல. தயவு செய்து நாங்கெல்லாம் சொல்றது என்னன்னா, நீங்க வந்து சொன்னதுல வந்து நாங்க வந்து உங்களுக்காக வந்து வருங்காலத்துல வந்து நாங்கெல்லாம் இப்படி எல்லாம் செய்வோம் பண்ணுவோம் நீங்க எல்லாம் சொன்னீங்க. ஏதோ ஓரளவுக்கு நீங்க செஞ்சிருக்கிறீங்க. இப்போ நாங்கெல்லாம் கேட்கறது வந்து இந்த சமுதாய மக்களுக்கு வந்து இந்த ஒரு வாய்ப்பை இந்த கிழக்கு தொகுதியில வந்து நீங்க கொடுத்தீங்கன்னா மிக சிறப்பா இருக்குன்ட்டு இங்க இருக்கிற அனைத்து மக்களும் இதுக்கு முன்னாடியே நாங்க எல்லாம் யோசனை பண்ணோம். இப்போ வந்து நாங்க ரொம்ப அதுல வந்து உறுதியாகவும் இருக்கலான்ட்டு எங்களுக்கு ஒரு அபிப்பிராயம் வந்துருச்சு. எல்லா சமுதாயத்துக்கிட்டையும் போய் நம்ம போய் கை கட்டி நின்று கேட்டு வாங்குற மாதிரி இருக்கிறத இப்ப நம்மளுக்குன்னு ஒரு சமுதாயத்துல நம்மள ஒரு ஆள் இருந்துச்சுன்னா இப்ப எல்லாருமே வந்து அந்தந்த சமுதாயத்துல இருக்கிறவங்களை தான் வந்து நீங்க அந்தந்த தொகுதியில வந்து வேட்பாளராக நீங்க நிறுத்திருக்கிறீங்க. எந்த சமுதாய மக்களையும் வந்து அந்த தொகுதியில வந்து ஆப்போசிட்டா நிறுத்தினது இல்ல. ஒரு சில கட்சியில தைரியமா நிறுத்தி ஜெயிக்க வச்சிருக்கிறாங்க. அந்த மாதிரி வந்து நீங்களும் இதுல நிறுத்தி இந்த சமுதாய மக்களை வந்து நீங்க வந்து ஒரு
ஒரு விழிப்புணர்வை ஏற்படுத்தி நீங்க இதை வந்து நீங்க நிறுத்தி இது வந்து ஒரு வாய்ப்பு நீங்க வந்து கொடுத்தீங்கன்னா அது வந்து இந்த சமுதாய மக்களுக்கும் அனைத்து சமுதாய மக்களுக்கும் வந்து அவங்க வந்து ஒரு கடமை உணர்வோடவும் இன்னும் வந்து அவங்க வந்து நல்ல ஒரு நட்புணர்வோடவும் சமுதாயத்தினுடைய அந்த ஈடுபாடோடவும் மக்கள்கிட்ட வந்து அவங்க பணியாற்றுவாங்கிறத இந்த இஸ்லாமிய சமுதாயத்தின் மூலியமா எங்களுக்கு அது தெரியும். நாங்களும் அதை அறிவிக்கிறோம். தயவு செஞ்சு வந்து மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் வந்து இதுக்காக வந்து அவர் வந்து ஒரு முஸ்லீம் சமுதாயத்திலிருந்து ஒரு நல்ல அவரே வந்து ஒரு தேர்ந்தெடுத்து ஒரு நல்ல ஒரு வேட்பாளரை அறிவிச்சாருன்னா இன்னும் சிறப்பா இருக்குங்கிறது என்னுடைய கருத்து. இதை இன்ஷா அல்லாஹ் அவர் செஞ்சாருன்னா நல்லா இருக்கும். இதுக்கு முன்னாடி இருந்தவர் வந்து காங்கிரஸ்ல இருந்தவர் வந்து யுவராஜ் அவர் சொல்லியிருக்கிறாரு, இந்த ஒரு சமுதாய மக்கள் மட்டும் வந்து ஒரே ஒரு கட்சிக்காக நீங்க வந்து ஓட்டு போட்டிருக்கீங்கன்னா ஒரு பக்கத்துக்கு வந்து வந்திருக்கு. இதெல்லாம் யாரும் மறுக்க முடியாது. இப்போ கூட வந்து சீமான் அவரும் கூட சொல்லியிருக்கிறார் கோயம்புத்தூர்ல, இந்த மாதிரி வந்து அவருடைய இறை தூதரே வந்து இறங்கி, அதுல எங்களுக்கு நம்பிக்கை இல்லை, இருந்தாலும் அவர் வந்து இறங்கி வந்து திமுகவை தவிர்த்து நீங்க திமுகவுக்கு ஓட்டு போட வேணா வேற கட்சிக்கு ஓட்டு போடுங்கன்னு சொன்னாங்க கூட அவங்க கேட்க மாட்டாங்க அப்படிங்கறத வந்து அவரும் சொல்லிக்கிறார். இதெல்லாம் வந்து நாங்க சொல்ல வேண்டியது இல்லை, இது வந்து உங்களுக்கு வந்து எதிர்கட்சியா இருக்கிறவங்களே வந்து உங்களுக்கு கொடுத்த சர்டிபிகேட். இது வந்து இப்ப இல்ல, இது வந்து எம்ஜிஆர் காலத்துல இருந்தே பேசியிருக்கிறாங்க. இந்த மாதிரி வந்து பல விஷயங்கள் வந்து முஸ்லீம் சமுதாய மக்கள் வந்து எப்பவுமே வந்து உதயசூரியன் சின்னத்துலதான் அவங்க கை வைப்பாங்க அப்படிங்கறது வந்து எங்களுக்கு ஒரு நல்ல பேர் இருக்குது. அதுக்காகவாவது நீங்க வந்து அந்த ஒரு நன்றிய நாங்க செலுத்திட்டோம். நீங்க வந்து இந்த மக்களுக்கும் இந்த தொகுதி மக்களுக்கும் ஒரு இங்க இருக்கிற நிறைய மக்களுக்காக வந்து நீங்க வந்து இன்ஷா அல்லாஹ் வந்து நீங்க வந்து ஒரு நல்ல ஒரு கேண்டிடேட்டை உங்க கட்சியில இருந்து நீங்க நிறுத்துங்க அப்படிங்கறது எங்களுடைய தாழ்மையான வேண்டுகோள். இது போன்ற முக்கிய செய்திகளை காண சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, ஃபாலோ பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க.